இந்த மாதம் வரக்கூடிய மிட்ல வரக்கூடிய சர்வேர் அண்ட் டாட்ஸ்மேன் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு ரீஜனல் வைஸ் TNMEWSலேருந்து நோட்டிஃபிகேஷன் அவங்களே விட்டாலும் மார்ச் மாதம் விடுறாங்க அப்படின்னா அப்பயுமே அவங்க வந்து ஜூலையில் எக்ஸாம் வர மாதிரி தான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆல்ரெடி TNPSசியில் அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய இன்டர்வியூ போஸ்டிங்காக இருக்கட்டும், நான் இன்டர்வியூ போஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை டிப்ளமோ லெவல் IT லெவல் போஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ் அதுக்கடுத்து இனிமேல் அப்டேட் பண்ணக்கூடிய TNMEWS ரீஜனல் வைஸ் அப்டேட் பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து TRPலேருந்து ஒரு கால் வருது, இல்லை TNEBல வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த TNEBல அப்டேட் பண்ணக்கூடிய அந்த 10,000 வேகன்சிஸில் சிவிலுக்கு ஏஐ ஓரியன்டாக ஒரு 100+ வேகன்சி, அட்லீஸ்ட் ஒரு 75+ வேகன்சிஸையும் ஏஐக்கு இருக்கும். அதுக்கடுத்து வந்து TRPலேருந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 110 வேகன்சி கிட்ட TRP பார்ட்டிங் லெக்சரில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இப்போக்கி உங்களுக்கு வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூ போஸ்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 15-20 போஸ்டிங்கும், நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் இயரில் நான் போன வருஷமே சொல்லியிருப்பேன். அப்போ வேகன்சிஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்மியாக வந்தாலும் அதுக்கடுத்து ஆடம் பண்ணும்போது ஒரு 300 to 400 வேகன்சி வந்து ஆடம் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போதோட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் என்ன சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட 400 to 500 போஸ்டிங் வரும்னு சொல்லியிருந்தீங்க, இவ்வளோ தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்படியே ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஆடம் பண்ணுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ஆடம் பண்ணியிருப்பாங்க. அதே தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஏஐ அதாவது நான் இன்டர்வியூ போஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2025 அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 600 போஸ்டிங் வரையும் வர வாய்ப்பு இருக்குது. அதில் TNEBயும் சேர்த்து ஒரு 75 போஸ்டிங் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு டிப்ளமோ லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 to 450 போஸ்டிங் வரும். ஒருவேளை ஆடம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேகன்சி வந்து கிட்டத்தட்ட அதுலேயும் வந்து ஒரு 600 to 700 வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சர்வே டாட்ஸ்மேன் இல்லை ரோடு இன்ஸ்பெக்டரில் இந்த மாதிரியான IT லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்லேருந்து வரக்கூடிய வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது 2025 ஒரு 200 தான் இருக்கிற மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. அப்படியே இனிமேல் வேகன்சிஸ் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு 150 அதிகமாகி ஒரு 350 to 400 வேகன்சிக்குள்ள தான் இருக்குமே தவிர ஒரு மாஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ மற்றதில் TRPயில் இருக்குது, TNEBல விட போகிறாங்க, நமக்கு மற்ற ஹைவேஸு WRE ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்லேருந்து வரப்போது, ஹவுசிங் போர்ட்லேருந்து வரப்போது, எல்லாம் சேர்த்து TNPSசி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து TRP பார்ட்டிங் லெக்சர் வரப்போகுது. அப்போ இது மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ சர்வேர் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லாங் பீரியட் இருக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3 to 4 மாதம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கே இருக்கும். அந்த டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கரண்ட்லியோட A1 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. மே மாதமோட உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பேட்ச் வந்து நான் கண்டக்ட் பண்ணுவேன். கரெக்டாக வந்து ஒரு 85 to 90 நாளில் உங்களுக்கு டிப்ளமோ லெவலையும் ஏஐ லெவலையும் இருக்கக்கூடிய சிலபஸை ரிவிஷன் ஓரியன்டாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ஒரு பேட்ச் வந்து மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் போட போகிறோம். இப்போ நடந்துட்டு இருக்க A1 பேட்சில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து 4 மாதம் ஏப்ரல் எண்டுக்குள்ளே உங்களுக்கு டிகிரி லெவலில் சிலபஸாக இருந்தாலும் டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடிய சிலபஸாக இருந்தாலும் முடிச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் தான் கோர்ஸ் வரும். இதில் படிக்கக்கூடியவங்களுக்குமே நான் வந்து ரிவிஷன் பேட்ச் போடுறேன் மே மாதம் அப்படின்னா அப்போ வரக்கூடிய டெஸ்ட் டிஸ்கஷன் ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். அது ஓவரால் ரிவிஷன் கொடுக்குறோம்ல ஒரு 90 நாள், அது ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதனால நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து இப்போக்கி சர்வே அண்ட் டாட்ஸ்மேன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான காலப்பீரியட் வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்குது. ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க, இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்டிங். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு டிப்ளமோ லெவல் IT லெவல் எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம்ஸ் வருது, ஆகஸ்ட் வரையும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். இந்த 3 மாதம் கேப்பில் எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தொய்வு ஏற்பட்டுறக்கூடாது. இப்போ எப்படி வந்து எக்ஸாம் வந்தால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் எப்படி வந்து நீங்கள் ஆர்வத்தோடு படிக்கிறீங்களோ டைம் டேபிள் போட்டு அதே மாதிரி படிக்கணும். நம்ம இன்ஸ்டியூட்டில் போகக்கூடிய A1 பேட்சில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 நாள் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு கண்டினியூஸாக. காலைல 5 மணிக்கு ஒரு கிளாஸஸ் இருக்கும், ஈவினிங் வந்து 8 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் 2 மணி நேரம் நடக்கும். டெக்னிக்கல் பற்றி நம்ம கவர் பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம், நீங்கள் தான் படிச்சுக்கிறணும். 2023
2024 நீங்கள் காலேஜில் பாஸ் அவுட் ஆகி வெளில வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் 50% கட்டினா போதும். இப்போ 30,527 டிகிரி லெவல் கோர்ஸ்னா அதில் 50% கட்டினா போதும். 18,527 டிப்ளமோ லெவல் கோர்ஸ்னா அதில் 50% கட்டினா போதும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க, நீங்கள் தனியாக படிச்சுட்டு இருக்கீங்க, பேரண்ட் சப்போர்ட்ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்னா அவங்களுமே உங்களுக்கு வந்து ஒரு 75% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கு அடுத்தபடியாக திரும்பவும் சொல்கிறேன், நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கக்கூடியவங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் வேறு பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோமா அப்படின்னா அதுலேயுமே வந்து சில பர்சன்டேஜில் நான் உங்களுக்கு சலுகைகள் கொடுப்பேன். இது நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. TNMEWSல நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக அந்த இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 112 பேர்ட்ட அட்டன் பண்ணியிருப்பீங்க. அவங்களுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி குரூப்லேயே அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு 50% வச்சு நீங்கள் அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணால் போதும். ஓகேவா? அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது 112 பேருக்கு நான் சொல்கிறேன். அதனால் வந்து திரும்பவும் சொல்கிறேன், இந்த சர்வே டாட்ஸ்மேன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு 3 to 4 மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஒரு கேப் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் தான் அதுக்கடுத்து வரக்கூடிய இன்டர்வியூ போஸ்டிங்காக இருக்கட்டும், நான் இன்டர்வியூ, டிப்ளமோ லெவல், ITA லெவல், அதுக்கு TNMEWSல வரக்கூடிய எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், TRPல வரக்கூடிய பாலிடெக்னிக் லெக்சராக இருக்கட்டும், இப்படி நிறைய எக்ஸாம்ஸ் வருது. அதில் நீங்கள் கரெக்டாக கிராக் பண்ண முடியும். அதனால் இப்போ இதோட நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ரொம்ப எக்கனாமிக்கலாக நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50%ஓட நான் உங்கள்கிட்ட விசாரிப்பேன், பேசுவேன். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப வந்து நீங்கள் எக்கனாமிக்கலாக வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50% அமௌண்ட்டோட நம்ம குறைச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கூட கொடுப்பேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் கொடுக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்கான தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இப்போ சர்வே டாட்ஸ்மேன் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம A1 பேஜ்லையுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து 19ஆம் தேதி வரையுமே நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிற வரையுமே வந்து ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்த்துக்கிறீங்க ஃப்ரீ டைமில். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் வாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் AE தான் வேணும், இல்லை டிப்ளமோ லெவலில் ஒரு JDU தான் கிராக் பண்ணணும், இல்லை பாலிடெக்னிக் லெக்சர் தான் கிராக் பண்ணணுங்கிறவ தான் இப்போ கரண்டில் போயிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ணவங்களுமே ஒரு சில பேர், ஒரு 12 பேர்கிட்ட நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து ஒரு நம்ம இந்த பேட்சில் படிக்கக்கூடியவங்களுக்குமே நீங்கள் 20 பார்த்தா போதும், சர்வே எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றோம், அவங்களும் பர்மிஷன் கேட்டிருக்காங்க, அதுக்கே அலோவ் பண்ணியிருக்கேன். அதனால் யாரும் ஜாயின் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கிறேங்க. திரும்பவும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா வேகன்சிஸும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட டிகிரி லெவல், டிப்ளமோ லெவல் எல்லாம் சேர்த்து ஒரு 1000 போஸ்டிங்கிட்ட வரப்போகுது. 2025 சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து IT லெவலையும் அதில் சேர்த்துக்கிறேங்க. 1000 வேகன்சிஸுங்கிறது ஒரு பெரிய நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான். ஒரு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இல்லை கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ண போகுது. அப்போ வந்து இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறீங்க. இந்த 1000 வேகன்சிஸ்ன்னு சொல்லுறது நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒத்தி தான். ஜென்ரல் கவர்மெண்ட்டில் SSC போர்டு மூலமாகவும் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷத்துக்கான ஜூனியர் இன்ஜினியரிங் வேகன்சிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தான் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டு படிக்கணும். நீங்கள் முடிவு பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் வந்து அமையும். அது எப்பயும் மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன இன்னைக்கு டிசிஷன் எடுக்கிறீங்களோ அந்த டிசிஷன் தான் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. TNPSல விட்டுருக்கக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்டர்வியூ போஸ்ட் வந்து அவங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் May 7 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஜூலையில் வந்து 21 கொடுத்துருக்காங்க. நான் இன்டர்வியூ போஸ்டிங், அதாவது AE போஸ்டிங், மாஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் சொன்னேன்னா ஒரு 400+ வரும்னா அது வந்து உங்களுக்கு வந்து May 21 நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கான எக்ஸாம் வந்து August 4 வந்து நடக்குது. அதுக்கு டிப்ளமோ அண்ட் IT லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து June 13 வருது. அதே வந்து உங்களுக்கு வந்து August 27 வந்து அதுக்கான எக்ஸாம் நடக்குது. ஓகே, எதுக்கு நான் ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், May மாதம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வருது. May 1st வீக்கில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வருது. பார்த்தீங்கன்னா February, March, April ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து நீங்கள் எந்த ஒரு கால்பருமே வராமல் நீங்கள் படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்களே வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஆல்ரெடி இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு படிக்க பாருங்கள். நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை தவிர்த்து முனிசிபாலிட்டி எக்ஸாம் ஓரியன்டாகவும் நோட்டிஃபிகேஷன் வரும், ரீஜனல் வைஸு TRP ஓரியன்டாகவும் எக்ஸாம் வரப்போகுது. பாலிடெக்னிக் லெக்சர் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா
கண்டிப்பாக 2025 ஒரு போஸ்டிங் கிராக் பண்ணிடலாம். அதை மைண்டில் வச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.